வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இந்த இணையவழி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதரிகள் அனைவரையும் இந்த ஒரு அருட்பணியை சிறப்பாக செய்து வருகின்ற வேதாத்திரிய அருள் தொண்டர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எனது உரையை தொடங்குகின்றேன். அன்பானவர்களே, நாம் இன்று அன்பு, அறிவு, நிறைவு என்னும் தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது நல வாழ்விற்கு அன்பும் அறிவும் நிறைவும் வேண்டும் என்று பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது நலமாக வாழ்ந்தவர்கள். நல வாழ்வுன்னா என்ன? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நல வாழ்வுன்னா உடல் நல வாழ்வு, மனநல வாழ்வுன்னு சொல்லலாம். ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்னு சொல்கிறோம். உடல் நலம் மட்டுமே நலம் அல்ல. இப்போ நாம் ஒருவர் சந்திக்கிற போது, நம்முடைய நண்பர்கள் உறவினர்களை சந்திக்கிற போது நம்ம என்ன விசாரிக்கிறோம்? நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கீங்களான்னா என்ன அர்த்தம், என்ன பொருள்? அது துன்பம் இல்லாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லலாம். அது உடல் துன்பம் அல்லது மன துன்பம். துன்பமில்லாத வாழ்வே நல வாழ்வு. இதை முதல்ல நீங்கள் எல்லாருமே சிந்தித்து விளங்கிக் கொள்ளணும். இப்போ இங்கே ஒரு உரை ஆற்றுகிறோம் என்றால் இங்கே சொல்லப்படுகிற கருத்துக்களை அப்பொழுதே நீங்கள் ஜீரணித்து விட வேண்டும், உள்வாங்கிக் கொள்ளணும். இல்லை உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா இந்த உரை நிகழ்ந்த பிறகு அப்புறம் நீங்கள் மீண்டும் அதை சிந்திக்கணும். அதைத்தான் அசை போடுதல்னு சொல்லுவாங்க. மாடு மேயுது, புல் மேயுது, அவசரமாக மேயும். ஏன்னா அதுக்கு பாதுகாப்பு இல்லை. கிடைக்கிற போது அவசரமாக மேயும். அப்புறம் ஒரு மரத்தடியில் படுத்து அசை போடுது இல்லையா? அதுபோல் மகான்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை அவர்கள் உரை ஆற்றுகிற போதே அல்லது அவருடைய நூல்களை படிக்கிற போதே நமக்கு புரியலாம், புரியாமலும் இருக்கலாம். இப்போ நான் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா இல்லையா என்பதை என்னுடைய உரைக்கு பின்னால் நீங்கள் கேள்விகள் கேட்பீங்க இல்லையா? அதிலிருந்து நான் தெரிந்து கொள்வேன். அப்போ உங்களுக்கு தேவையான விளக்கங்களை கொடுக்குறேன். அதை நீங்கள் மீண்டும் உள்வாங்கி சிந்திக்கிற போது ஒரு தெளிவு கிடைச்சிரும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, மக்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம். எல்லோரும் நல்லா இருக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. நானும் மனவளக்கலைக்கு வந்து 46 வருஷம் ஆச்சு. மனவள கலைஞர்களை கூட கேட்குறேன். மனவளக்கலையை கற்று தேர்ந்தவர்கள், அதாவது தேர்ந்தவர்கள்னா பிரம்மஞான பயிற்சி முடிச்சுட்டா தேர்ந்தவர்கள் தானே. அவங்க சான்றிதழ் கல்வி அல்லது பட்ட கல்வி கற்கிறாங்க. பிரம்மஞான ஞான பயிற்சி, அது விளக்க பயிற்சின்னு வைங்களேன், அது கொடுக்குறோம். அப்போ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம், அதாவது கற்று தேர்ந்து விட்டார்கள் என்று தானே பொருள். அந்த மனவள கலைஞர்களுக்கு நலவாழ்வு பற்றிய தெளிவான அறிவு இருக்கிறதா? அவர்கள் நலமாக வாழ்கின்றார்களா? இப்போ அவங்கள கேட்குறேன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறதுன்னா என்ன? உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் வாழ்கின்றீர்களா? அவங்க உடல் நலத்தோடு சொல்லுவாங்க, ஏதோ நோய் இருந்தது, கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்குது, நோயை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். சரி, அப்படின்னா உங்களுக்கு நோய்க்கான காரணத்தையும் நோயை கட்டுப்படுத்தும்
வழிமுறைகளையும் நீங்கள் அறிந்தவர் என்று தானே பொருள். இப்போ திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். அப்போ நோய்னா என்ன, நோய்க்கான காரணம் என்ன, அதை தணிக்கும் வழிமுறைகள் என்ன என்பதை நீங்கள் கற்று தேர்ந்தவர், அப்படித்தானே பொருள். இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா நலவாழ்வுக்கான கல்வியை கற்றவர். நலவாழ்வு கல்வி, உடல் நலம் ரொம்ப முக்கியம். உடல் நலம், உடல் நலத்தோட வாழ்வதே இன்பம். ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லியிருக்காங்க. உடல் நலம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே எவ்வளவோ பொருள் இருக்கலாம். நல வாழ்வுக்கு என்ன வேணும்னு பாருங்க, உடல் நலம் வேணும். நல வாழ்வுனா என்ன, உடல் நலத்தோடு வாழ்வது, அது உடல்நல வாழ்வுக்கு. மனநல வாழ்வுன்னா பொருள் வளத்தோடும் உதவும் உறவுகளோடும் உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவு பெறுவது தான் நலவாழ்வு. மன நிறைவு அப்படின்னா என்ன, மனதில் நிறைவேறாத ஆசைகள் இல்லை. நிறைவேறாத ஆசைகளே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், ஆசையற்ற நிலை, பற்றற்ற நிலை. இந்த மகரிஷி எப்படி சொல்கிறாங்க, பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கும் போதும் என்ற மன நிறைவு. அதான் பொருள், அப்புறம் உதவும் உறவுகள், அப்போ புலனின்பம். இதைத்தான் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கும் போதும் என்ற மன நிறைவோடு வாழ்வது தான் மனநல வாழ்வு. அப்போ உடலில் நோயற்று வாழ்வது, நீடித்த வலி இல்லாமல் வாழ்வது, அது உடல் நல வாழ்வு. வலிதான நோய். அப்போ வலி எப்போ வருது, வலின்னா என்ன புரியுதுங்களா? அந்த அறிவை அவர் அறிந்திருக்க வேண்டும். அதுதானே வந்தார் மனவளக்கலைக்கு. அறிவு திருக்கோயிலுக்கு எதுக்கு வந்தீங்க, அறிவு அறிய. அப்போ அந்த உடல் நலம் காக்கிற அறிவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நோய் வராமலும் பார்த்துக்குவீங்க. அது அறியாமலோ அறிந்தோ, முன்னாடியோ முன்னோர்களோ மற்றவர்களோ வேறு புற காரணத்தினாலேயோ பிறருடைய செயலாலேயோ சுற்றுப்புற சூழலாலோ நமக்கு நோய்கள் வருது இல்லையா? அப்போ அந்த நோயை தணிக்கிற அறிவு இருக்கணும். அதான் நல வாழ்வுக்கான அறிவு. சரியா? அப்போ அந்த உடல் நலம் காக்கணுன்ற ஒரு எண்ணம் வேணும் இல்லையா? இந்த நான் நலமாக வாழணும்னா நான் உடல் நலத்தோடு வாழணும். உடல் நலத்தோடு எவ்வளோ காலம் வாழணும்? இந்த உடலில் நான் வாழுகிறேன். அப்போ இந்த உடலை நான் மதித்து பேணி காக்கணும். அதுதான் அன்பு. என் மீது அன்பு இருக்கணும். அன்பு இருந்தாதான் இந்த உடல் நலம் காக்கிற அறிவை நீ சிந்திப்பாய். ஒரு மோட்டார் வாகனம் வாங்குகிறோம், அது நமக்கு பிடிச்சிருக்கணும். அதை மதித்து வாழுகிறோம். மதித்தல், எனக்கு பயணத்துக்கு பயனுள்ளது, இதான் அன்பு. நேசித்தல், அந்த அன்பு. அன்பு என்பதுக்கு பல பொருள் இருக்குது. சம உணர்வுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று மதித்து வாழுதல். அப்போ இந்த உடலை மதிக்கணும். எப்படி மதிப்பீங்க? அதை அப்படி தைக்கப்போம். இந்த ஒன்று உடல் நலம். உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே, திருமூலர் சொல்றார். அப்போ இந்த உடம்புல வாழ்றது யாரு, கோயில் கொள்றது யாரு, குடியிருக்கிறது யாரு? உத்தமன். இதை தெரிஞ்சாதான் உங்களுக்கு அன்பு வரும். அதான் நல வாழ்வுக்கு
கடவுளை பற்றிய அறிவு. அதுதான் நான் வாழுகிறேன். நான் யாரு? நான் என்பது அறிவு, சுத்த வெளி, மெய்ப்பொருள். சரியா போச்சா? அப்போ கடவுள் தான் நான் கடவுள். இப்போதான் நான் வாழுகிற உடல் மதிப்பு எனக்கு தெரியும். இதுக்கு தான் ஆன்மீக அறிவுன்னு சொன்னாங்க மகரிஷி. அதனால தான் அந்த ஆன்மாவை மெய்ப்பொருளை அறிந்தால் ஆன்மா ஆன்மானா உயிர்னு ஒரு பொருள் இருக்கு, தெய்வம், மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளே தான் உயிராக வாழுகிறது. அதான் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக அறிவு, உயிர் அறிவு. இப்போதான் பாருங்க, நல வாழ்வுக்கு முதல்ல உடல் நலத்தோட வாழணும்னா என்ன வேணுங்க? அன்பு வேண்டும், அறிவு வேண்டும். இந்த உடல் நலம் காக்கும் அறிவும் வேண்டும். அந்த அன்பையும் அறிவையும், அன்பு மலர அறிவு உள்ளுணர்வாக உங்களுக்கு விளங்கணும். அப்ப அந்த அறிவை எங்கிருந்து பெற போறீங்க? இப்போ இந்த உடலை கட்டுனது இறைவன், தெய்வம். தெய்வம் தானே கட்டுச்சு. அதுதானே ஐம்பூதங்களாகி முறையாக கூடி உடலாகி உடலுக்குள் உயிராக. அந்த உயிர் தான் ஜீவகாந்தம், அதுதான் மனம். அந்த உடலை இயக்குகிற சக்தி அதானே ஜீவகாந்த சக்தி. அப்போ இந்த உடலை கட்டுன இறைவனுக்குத்தான், தெய்வத்துக்குத்தான் இந்த உடலை நான் எப்படி கட்டினேன், எப்படி பராமரிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். ஒரு ஓமை சொல்லுகிறேன். ஒரு மோட்டார் வாகனம் வாங்குறோம், அதை நாம் நேசிக்கிறோம், மதிக்கிறோம், அதோடைய மதிப்பறிந்து அதை பயன்படுத்துகிறோம். அப்போ அதை எப்படி இயக்கணும், எப்படி பராமரிக்கணுன்ற அறிவை நாம் யாரிடமிருந்து பெறணும்? அதை யார் உற்பத்தி செஞ்சாங்களோ, மேனுஃபேக்சரர், படைத்தார்களோ, அந்த படைப்பாளிகிட்ட இருந்தான்னு தெரியணும். அந்த படைப்பாளிகள் தானே, அந்த தொழில்நுட்ப அறிஞர்கள் தானே ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் மேனுவல், எப்படி இயக்கணும், எப்படி பராமரிக்கணும் என்பதற்கு என்ற அறிவை ஒரு நூலாக கொடுத்துருக்குறாங்க. புக்லெட் கொடுக்குறாங்க இல்லையா, ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் மேனுவல், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த உடலை கட்டினது யாரு? இறைவன். இறைவனிலிருந்து எப்படி தெரிய போறீங்க? இந்த மனம் இறைவனாக மாற வேண்டும். மாறிவிட்டால் அது சொல்லிவிடும். அதான் அதுவானால் அதுவே சொல்லும். அதுக்கு தான் அப்பதான் இந்த உடம்புடைய மதிப்பும் தெரியும். அன்பு. ஓ, இந்த உடலை இறைவன் ஏன் கட்டி கொண்டு வந்தான்? தன் எழிலை தானே ரசிப்பதற்கு. இதான் வேதாத்திரியம், நல்லா மறந்துடாதீங்க. எத்தனை கோடி இன்பம். ஐம்பூதங்களாக இருப்பது இறைவன். ஐம்பூதங்களையும் அழுத்தம், ஒலி சுவை வாசனையாக உணர்ந்து ரசித்து இன்புறுகிறோம். இதுதான் இறைவனுடைய எழில். ஐம்பூதங்கள் இதை ரசிப்பதுக்கு தானே மனிதனா வந்தான் உடல் எடுத்து. அதுக்கு தான் தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது வழியா இந்த ஜீவகாந்தத்தை செலவு செஞ்சு ரசிக்கணும். அந்த ரசிக்கிறதுக்குரிய மூளை, மனம், அந்த மூளை திறன் இது விலங்குகளுக்கு இல்லை. விலங்குகளுக்கு தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது இருக்கு, ஐந்தறிவு ஜீவனுக்கு. ஆனால் இந்த ரசிக்கும் திறன் இல்லை. அதனாலதான் மகரிஷியே சொல்லுவாங்க, இந்த இயற்கை எழிலை ரசிப்பதற்கு தெய்வமே மனிதனாக வந்திருக்கிறது. இந்த மனிதன் என்ற ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இல்லைன்னா இந்த உலக எழிலை, இந்த இயற்கை
உலக இன்பங்களை துய்ப்பதற்கு ஒரு நாதி இல்லாமல் போயிடும். இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நான் பார்க்குறேன், இன்னும் மக்களுக்கு இன்னும் இந்த உடல் நலம் காக்கிற அறிவு கூட இன்னும் இல்லை தெளிவாக. அப்புறம் எப்படி மனவளக்கலையை பயின்று நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்ல போகிறீங்க? இப்போ நான் நாள்தோறும் இப்போ என்ன மாதிரி இந்த 11 மணிக்கு இப்போ நேற்று கூட ஒரு பேராசிரியர் பேசினார், கேட்டேன். அதுலேயும் குறிப்பாக சொல்ல மருத்துவர்கள், அது சௌமித்திரன் பேசினார், அப்புறம் டாக்டர் சண்முகவேல் ஒசூர், அப்புறம் இதில் மருத்துவர்கள்லாம் நிறையா பேசுகிறாங்க. நீங்கள் ஷார்ஜாவில் இருந்தெல்லாம் பேசுவாங்க, நிறைய மருத்துவர்கள் பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் நம்ம அன்பர்கள் கேட்குற கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த உடல்நல பிரச்சனைக்கு தான் கேள்வி கேட்குறாங்க. நான் பார்க்குறேன். கேட்குறவங்கள யாருன்னு பார்த்தா பல வருஷமாக மனவளக்கலையில் இருக்காங்க, அருள்நிதியர்கள். அருள்நிதினா ஆசிரியர்னு அர்த்தம். அவங்களே இந்த நிலையில் இருந்தால் எப்படி மக்களுக்கு சொல்ல போகிறீங்க? நல்லா கவனிங்க. அதனால் நமக்கு இன்னும் உடல்நலம் பற்றிய அறிவே இல்லை, அன்பு இல்லை. ஏன்னா இந்த உடலுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியல. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, தவம் செய்து அந்த இறைநிலையோடு மனதை இணைக்கணும். அதுதான் அகத்தவம். அதான் மனதை மறைபொருள், காந்தம், விண்வெளி, இந்த 3 மறைபொருட்கள் மீது மனம் செலுத்தி அதை உணரணும். காந்தத்தை உணரணும். காந்தம்ங்கிறது ஒரு விண்ணிலிருந்து வரக்கூடிய விரிவலை. அதான் காந்தம். காந்தம் எதிலிருந்து வருது? விண்ணிலிருந்து வருது. விண்ணு எப்படி? வெளி தான் சுழலுது. இப்போ காந்தம், விண், வெளி. காந்தத்தை உணராமல் விண்ணை உணரவோ, விண்ணை உணராமல் வெளியவோ உணர முடியாது. அதுக்காக தான் குருவானவர் நமக்கு தீட்சை கொடுத்தார். ஆகினை துரியம் துரியாதீதம். இப்போ காந்தத்தை உணர்றதுக்கு ஆகினை தீட்சை, உயிரை உணர்றதுக்கு துரிய தீட்சை, வெளியே உணர்றதுக்கு துரியாதீதம். அப்போ இந்த பயிற்சி செய்யணுமில்ல, இதை செய்யறதில்லை. யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குது. அதனால தான் நல வாழ்வுக்கு ஆன்மீக அறிவுன்னு சொல்கிறோம் அல்லவா? முழுமை நல வாழ்வுக்கு ஆன்மீக அறிவு, மெய்ப்பொருள் அறிவு. அந்த மெய்ப்பொருளை நீ முதல்ல அறியணும். அறிவதற்கு தான் பயிற்சி. இந்த பயிற்சி செஞ்சிட்டேன்னா உனக்கு இதெல்லாம் விளங்கிடும், அறிவு விளங்கிடும். அதான் உள்ளுணர்வாக விளங்கும். அதைத்தான் அந்த அறிவை தெய்வமே சொல்லும், இறைநிலையே சொல்லும். அதான் இன்ட்யூஷன், உள்ளுணர்வு கல்வி. மகரிஷி அதனால தான் விஷன் ஃபார் விஸ்டம்னு வச்சார். அதில் நான் இணை இயக்குனர். முதல்ல விஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்க. மனவளக்கலை என்பது உள்ளுணர்வு கல்வி. ஆன்மாவை அறிந்தால் இந்த அறிவு அன்பும் மலரும். அந்த ஆன்மாவை அறிந்தா எப்படி? தவம் செஞ்சு மெய்ப்பொருளை உணர்றோம். என்ன தெரிஞ்சிருச்சு? மகரிஷி என்ன சொன்னார்? குரு 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 கடவுள் எல்லாம் ஒன்று தானே. அவர் கடவுளை உணர்ந்தவர். இப்போ அவர் சொல்கிறாரு, நீ கவனிக்கிற பற்றியா அந்த இருள் கும்மிருட்டு, அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் உருவம் இல்லாதது, அதுதான் எல்லாம் வல்லது, யாவும் அறிவது, எங்கும் நிறைந்தது, அது அதிர்ந்து கொண்டிருக்கிறது. அறிவும் ஆற்றலும் அதனுடைய இயல்பு, ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ், ஆற்றல் உள்ளடங்கி இருக்கிறது. நீ அதோடு இணைந்து விட்டால்
அது சொல்லிவிடும். என்ன சொல்லும்? நான் எப்படி உடல் ஆனேன்னு சொல்லும். என்னுடைய ஆற்றலை நான் கூட்டிக் கொண்டு எழுச்சி பெற்று என்னை நான் இறுக்கிக் கொண்டு என்னை நொறுக்கிக் கொண்டேன். இறுக்கி நொறுக்கி துகள்கள் ஆக்கி அந்த துகள்களை சூழ்ந்தழுத்தி நானே விண்ணானேன். விண்ணோடு கூடி காற்றானேன், நெருப்பானேன், நீரானேன், மண்ணானேன். முறையாக கூடி அப்பா உன் உடலானேன். அந்த உடலில் நானே சீவகாந்தமாக இந்த உடலை இயக்கும், உடல் கருவிகளை உறுப்புகளை இயக்கும், உடல் இயக்க மன இயக்க சக்தியாக விளங்குகிறேன். அதான் ஜீரண சக்தி, உடல் இயக்க சக்தி. மன இயக்க சக்தினா மன இயக்க கருவிகள் இருக்கு இல்லைங்களா? மன இயக்க கருவி எதெல்லாம்? 10: கை, கால், வாய், பால் உறுப்பு, குதம், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், தோல், நாவு, மூக்கு, கண்ணு, காது. இதை இயக்குகிற போது நானே தான் இந்த புலன்கள் வழியாக செலவாகிறேன். அந்த செலவை நானே உணர்கிறேன். நான் அறிவு. நான் அங்கே மனித ஜீவகாந்தத்தில் நானே மனமாக இருக்கிறேன். இப்போ நான் யார்? நான் உடலா? ஆமா. உயிரா? ஆமா. மனமா? ஆமா. அது யாரு? நான் மெய்ப்பொருள், தெய்வம். அப்ப நானே தான் இந்த உடலை கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப இது எப்படி என்பது எப்ப தெரியும்? அந்த சமாதி நிலையில. அதான் தவத்துல சமாதி நிலையை அடையணும். அப்பதான் அது சொல்லும். அதுவானால் அதுவே சொல்லும். அதான் ஆதிக்கு சமநிலையை அடையணும். அப்ப தவம் பண்ணணும். இப்ப நான் என்ன பார்க்கறேன்னா, இங்க நிறைய பேர் தவமே சரியா பண்ணல. பண்ணினவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குது. மகரிஷி சொன்னாரு, நான் சொல்றத உன்னால ஏத்துக்க முடியாது, நம்ப முடியாது, நீ நம்பாத. எப்படி? என்ன நம்பாத? தெய்வம் என்பது அறிவும் ஆற்றலும், அதுதான் நொறுங்கி துகள்களாகி ஐம்பூதங்களாகி முறையாக கூடி உடலாக உடலை இயக்கும் சிவகாந்தமாக, அதாவது உயிராக மனமாக இருக்கிறது என்பதை நான் சொன்னா நீ அப்படியே நம்பாத. உன்னால உனக்கு புரியாது, விளங்காது. நீ நான் இதை எங்கிருந்து பெற்றேன்? நான் இறைவனிடம் இருந்து பெற்றேன். இறை உணர்வு பெற்ற போது எனக்கு அது சொல்லியது. அதை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். இதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நீயும் தவம் செய்து இந்த உண்மையை, இந்த தத்துவத்தை நீ யாரிடமிருந்து பெறணும்? இறைவனிடமிருந்தே பெறணும். அதனால்தான் குருவனுடைய வேலை என்னன்னா, இது பகவத்கீதையில ஒரு இடத்துல வருது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்றார், நீ நூல்களை, மகான்களுடைய நூல்களை படித்தும் உரைகளை கேட்டும் ஞானம் பெற முடியாது. ஞானம்னா முழுமையான அறிவு, இயற்கையை பற்றிய அறிவு, இயற்கை நீதியை பற்றிய அறிவு, துன்பமில்லாமல் வாழும் அறிவு, அதான் ஞானம். துன்பமில்லாத வாழும் அறிவை, உடல் மன துன்பமில்லாமல் வாழும் அறிவை, அந்த ஞானத்தை நீ என்ன பண்ண முடியாது? மகான்களுடைய உரைகளை கேட்டும் நூல்களை படித்தும் நீ விளங்கிக் கொள்ள முடியாது. முழுமையாக உனக்கு புரியாது. நீ என்னை அடைய வேண்டும், நான் உனக்கு சொல்வேன். அதான் இன்ட்யூஷன். இதைத்தான் அதுவானால் அதுவே சொல்லும்னு சொன்னார். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதனால தான் மகரிஷி தவம் கொடுத்து இந்த அறிவை, உனக்கு அன்பு இருக்கணும், அறிவு இருக்கணும், அன்பும் அறிவும் நீ அங்கிருந்து பெற வேண்டும். இறைவனை உணர்ந்தால் உனக்கு அன்பு மலரும், மதிப்பு. புரியுதுல?
உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பிற்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான். இது உனக்கு இது மகரிஷி சொல்றாரு. நாம சுயமாய் சிந்தித்தே தெளியனதான் சொன்னார். அதனால நான் இப்போ இன்றைய உரையில நான் வலியுறுத்த விரும்புவது, அன்பானவர்களே, நீங்கள் தவம் செய்யுங்கள். தவம் செய்து இந்த அறிவு விளக்கத்தை இறைநிலையிடமிருந்தே பெற்றுவிட்டால் அதுதான் ஞானம். அதன் பிறகு உங்களுக்கு கேள்வியே வராது. இப்ப பார்க்குறேன், இதே கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதுவும் வழக்கமாக ஜூம் ப்ரோக்ராமில் வழக்கமாக வர்றவங்க சிலர் வர்றாங்க. அது உண்மையில் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வர்றாங்களா அல்லது மற்றவங்களுக்காக இவங்க கேட்குறாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் உண்மையில் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா நல்லதுதான், அடுத்தவங்களுக்காக கேட்கலாம். ஆனால் கேட்டவர்கள் நீங்கள் இதை விளங்கிக்க முடியுமா? நீங்கள் தவம் செய்து தான் உறுதிப்படுத்தணும். அதனால தான் அப்போ அந்த அன்பு மலரணும், அறிவு வேணும். அதான் அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம்னு ஒரு கவி கூட இருக்கு. அன்பும் அறனும் உடைத்தாயின், அறிவும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கைன்னா என்ன? அதான் வாழ்க்கை துணையோடு பொருள் உறவு பால் உறவு இன்பங்களை துய்த்து எல்லோரும் இன்புற்று வாழ உதவி வாழ்வது தான் இல்லற வாழ்வு. வாழ விடு. சரியா போச்சா? அதான் வள்ளுவர் சொல்றாரு, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்போ அன்பு வேணும், அறிவும் வேணும். இப்போ அன்புன்றதுக்கு இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா? அதைத்தான் சொன்னாங்க, அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு. சிவம்னா அறிவு அல்லது தெய்வம், எப்படி வேணா வச்சுக்கலாம், கடவுள் இறைவன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ அந்த அன்பு மலரணும்னா நாம் தன்னை அறியணும், கடவுளே அறியணும். அதான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அப்போ இது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்வான் மனிதன் சொல்லுங்களேன்? இந்த எப்படி இந்த உடலாக ஆகியிருக்கிறோம்னு தெரிஞ்சு போச்சு இல்லை? என்ன ஆயிடுச்சு? வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். அப்ப இந்த உடல்ல ஐம்பூதங்களையும் பராமரிக்க வேண்டியது நம்முடைய வேலை, மனம். அப்ப ஐம்பூதங்களை எப்படி பராமரிப்பீங்க? பசிக்கும்போது சாப்பிடணும், புரியுதுங்களா? பசிக்கும்போது சாப்பிடணும், பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாது. எதை சாப்பிடணும்? நல்ல சத்துள்ள உணவு, அறுசுவை உணவு. அதை விரும்பி ரசித்து ருசித்து அரைச்சி கூழாக்கி அளவோடு சாப்பிடணும் தானே. அப்பதான் தாகம் வரும்போது தண்ணி குடிக்கணும், நீர் அருந்தணும். அப்போ ஐம்பூதங்களில் இந்த உணவிலேயே நிலமும் நீரும் நம்ம உடம்புல பராமரிக்கப்படுகிறது. இதனால தான் சொல்கிறோம், நோய்க்கு மிக முக்கியமான காரணம் உணவில் ஒழுங்கு இல்லை. உணவை ஒழுங்குபடுத்தாம அந்த உணவு என்பது மூலிகை பொருட்கள் எல்லாம் சேர்ந்தது தான். நோயை குணப்படுத்தும், நோய் வராமல் தடுக்கும் அல்லது குணப்படுத்தும் மூலிகைகளையும் நம்ம உணவில் சேர்க்குறோம். அது சரியாக சேர்க்கலைன்னா தான் அப்புறம் தனியாக மருந்து சாப்பிட வேண்டியிருக்கு. உணவுலேயே மருந்து இருக்குது. இப்போ சுக்கு இஞ்சி மிளகு சீரகம் இதெல்லாம் மூலிகை இல்லையா? கீரை காய்கறிகள் எல்லாமே மூலிகை தான். உணவும் வேற மூலிகை வேற. இப்போ உணவில் ஒழுங்கு இல்லை. அதனால தான் மகரிஷி உணவில் ஒழுங்குன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். எப்போ சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், இது நமக்கு புரிஞ்சிருக்குது. மகரிஷி சொல்றாங்க, அதை இறைநிலை சொல்லுது நமக்கு. அதான் பசிக்கும்போது தண்ணி சாப்பிட்றோம்.
தாகம் வந்தால் தானே தண்ணி குடிக்கிறோம். அப்போ தண்ணி குடின்னு சொல்லுது, சாப்பிட சொல்லுது, புரியுதா? அப்புறம் உழைக்க சொல்லுது. நீங்கள் சும்மா இருந்தால் யாருமே கையை காலை அசைக்க சொல்லுது. நீங்கள் சாப்பிட்டு சும்மா இருப்பீங்களா? அது சொல்லுது. குழந்தைகள் கூட கையை காலை ஆட்டுது, விளையாடுது, நடனம் ஆடுது. பெரியவங்களும் செய்கிறாங்க. அதோட உழைக்கிறார்கள். தொழில், பொருள் ஈட்டணும். பொருள் ஈட்டும்போது உடல் அசையும். அதான் உழைப்பு. அந்த உழைப்பில் அளவு இருக்கணும். உடம்புல எல்லா மூட்டுகளுக்கும் தசைகளுக்கும் சீரான அசைவு இருக்கணும். அப்போதான் அந்த ஜீரணம் சரியாக நடக்கும். ஜீரணம்ங்கிறது என்ன? அந்த உழைப்பு இருக்கும்போது தான் அந்த சத்துக்கள், கழிவுகள் வெளியேறும். ஜீரணம் நடக்கும்போது சத்துப்பொருளை உள்வாங்கும், கழிவு பொருளை வெளியேற்றும். அப்போ உணவுக்கு தகுந்த உழைப்பு இருக்கணும். இப்போ குழந்தைகள் அது எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுது. இப்போ நோயாளி ஓய்வு எடுக்கிறார், அவருக்கு உழைக்க முடியுமா? அப்போ அதுக்கு தகுந்த உணவு தானே கொடுக்குறீங்க. அப்போ உணவுக்கு தகுந்த உழைப்பு இருக்கணும். உழைப்பு இந்த உடலில் சீரான அசைவு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஜீரணம் சரியாக நடக்கும். கழிவுகள் வெளியேறும், சத்துக்கள் உள்வாங்கும். உயிர் சத்து, அந்த உயிர் சத்தை உள்வாங்கினாதான் அதான் ஜீவ வித்து குழம்பாக மாறுது. உயிர் தாங்கி அந்த வித்து குழம்பு தான் உயிர் துகள்களை பிடிச்சு வச்சுக்குது. ஜீரணமாகும்போது உணவு அந்த மைட்ரோகாண்ட்ரியா செல்லுன்னு சொல்கிறீங்களா, அங்கேருந்து தெரிச்சு வருது விண். அப்போ மூச்சு காற்றில் வருது, உடலுக்கு வெளியிலிருந்தும் வருது, பிரபஞ்சத்திலிருந்து வருது. அந்த கோள்களுடைய மையப்பகுதியிலிருந்து அணுக்கள் தெரித்து அணு சிதைவு ஏற்பட்டு எலக்ட்ரான்ஸ் தூக்கி வீசுது இல்லை, நம்ம உடம்புக்குள்ளே வருதா இல்லையா? அங்கே பிடிச்சி வைக்கிறதுக்கு வித்து குழம்பு இருக்கணுமே, ஜீவ சத்து. இப்போ மொபைல் ஃபோனு, அலைபேசியை சார்ஜ் போடுறீங்க, அங்கே பேட்டரியில் கெமிக்கல் கண்டிஷன் சரியாக இருக்கணும்ல, வேதிப்பொருள். இந்த ரசாயனம் அளவு தரம் குறைஞ்சி போச்சுன்னா எப்படி சார்ஜ் ஏறும் சொல்லுங்கள்? இந்த செல்லுக்கு ஒரு நீதி, இந்த செல்லுக்கு ஒரு நீதியா? 2 செல்லுன்னு பேர் வச்சுருக்காங்க. இது பாடி செல், அது பேட்டரி செல். புரியுது இல்லை? இதான் அறிவு. முதல்ல அன்பு இருக்கணும், அப்புறம் அறிவு. அப்போ என்ன பண்ணுவீங்க? உழைப்பீங்க. அப்புறம் உறங்கணும்ல. ஓரளவு தானே நீங்கள் செலவு பண்ணலாம். மன இயக்கத்தில் புலன்கள் வழியாக சீவகாந்தம் செலவாகுது. அப்போ தான் இன்பம், பொருள் ஈட்டும் செயல். மன இயக்கத்தில் தான் புலன் இன்பங்களை அனுபவிக்கிறீங்க. அது பொருள் உறவாக இருக்கட்டும், பால் உறவாக இருக்கட்டும். மன இயக்க காலம் தானே அனுபவிக்கிறீங்க. அப்போ அந்த இன்பத்தை அனுபவிக்கிறீங்களே, எப்படி இன்பத்தை அனுபவிக்கிறீங்க? சீவகாந்த செலவு. அதான் மதுரை சொல்றாரு, உயிரை விடுறீங்க, உயிர் சக்தி, சீவகாந்த செலவு தான் இன்பம். ஆனால் அந்த சீவகாந்தம் மன இயக்கத்தில் செலவாகிற போது உடல் இயக்க தேவைக்கு அந்த இருப்பு சரியாக இருக்கணும். உடல் இயக்க தேவைக்கு போக மிச்சமாக இருக்கிறத செலவு பண்ணால் அது இன்பம். இருப்பையே அழிச்சு விட்டா துன்பம். புரியுதுல்ல? அதான் சொல்றார் சீவகாந்த கழித்தல் அழித்தல் 2 இருக்கு. மிச்சத்தை கழித்தால் இன்பம், அழித்தால் துன்பம். அதான் அளவோடு அனுபவிக்கணும். அது பொருள் உறவு இன்பமோ பால் உறவு இன்பமோ. ஒரு அளவுக்கு மேலே அனுபவிச்சா, அளவுக்கு மிஞ்சனாலும் அமிர்தம்னு 5 நல்லா தெரியுது இல்லை? இதெல்லாம் இறைநிலை சொல்லும். எப்போ? நீங்கள் சமாதி நிலையில் இருக்கும்போது. அதான் இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகள் தெளிவாக விளங்கும். இப்போ இதான் இன்பம். இன்பம் துன்பம் என்பது என்ன? இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது? எப்படி துன்பம்? இந்த சக்தியை
அதிகமாக செலவு பண்ணிட்டா உடல் இயக்கம் நடக்காது. உடல் இயக்கத்தில் என்ன நடக்குது? சத்துக்கள் உள்வாங்காது. சத்துக்களை உள்வாங்கலைன்னா உயிர் சக்தி உற்பத்தி, ஜீவகாந்த உற்பத்தி குறைஞ்சிரும். கழிவுகள் வெளியேறாது. அப்போ கழிவுகள் என்ன ஆகும்? உடல் செல்களில் தேங்கி அது கெட்டு போகும், உயிர் ஓட்டத்துக்கு தடையை ஏற்படுத்தும். இதை நான் என்னவாலும் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உவமை. ஒரு டார்ச் லைட்டில் செல்லு போட்டிருக்கிறோம், 3 செல்லு. அதில் ஒரு செல் கெட்டு போச்சுன்னா விசையை அழுத்தினா எப்படி அந்த செல் ஒரு முனையில் வாங்கி மறுமுனைக்கு கொடுக்காதோ அதுபோல் கடத்தாது மின்சக்தியை. அப்போ அங்கே தடை ஏற்படுறதா மின்குறுக்கு, ஷார்ட் சர்க்கியூட்டுன்னு சொல்கிறாங்க மகரிஷி. அதான வலி. ரத்த ஓட்டத்தில் தடை. ரத்த ஓட்டத்தில் தடைன்னு சொன்னால் உங்களுக்கு புரியுது. ரத்த ஓட்டத்தில் தடை ஏறும்போது உடல் உயிர் ஓட்டமும் தடைப்படுது. ரத்தத்தில் வெப்பம், காற்று எல்லாமே ஓடுது இல்லை? நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லாம் ஓடுது. உயிர் ஓடுது. இந்த இது ரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னா உயிர் ஓட்டத்தில் தடை. ரெண்டும் ஒன்று தானே. இப்போ கிறுக்கி பிடிச்சா வலிக்குதா இல்லையா? ரத்த ஓட்டத்தில் தடைப்பட்டு தான் உயிர், ரெண்டும் ஒன்று தான். உயிர் ஓட்டம் சொன்னால் உங்களுக்கு புரியல. ரத்த ஓட்டத்தில் தடை வருது. ஓ, ஓகே 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 ஓகே, புரியுதில்ல? இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். வலின்னா என்ன? இப்போ தான் சொல்கிறோம், உயிரோட்டத்துக்கு தடை எப்போ வருது? இந்த ஜீவகாந்த செறிவு, திணிவு குறையும் போது, வோல்டேஜ் தான் மதுரை சொல்றார், இயங்கும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். இந்த வீட்டில் மின்சாரம் வோல்டேஜ் குறைஞ்சி போச்சுன்னா கருவிகள் இயங்காது, தெரியலையா? அப்போ இந்த உடம்புல இருக்க கருவிகள், உறுப்புகள், உடல் இயக்க கருவிகள், மன இயக்க கருவிகள் எப்படி இயங்கும்? அதான் டிசீஸ். இயல்பா இயங்கலை, ஈஸ் டிஸ்டர்ப்டு, டிசீஸ். இது தெரிஞ்சதுன்னா இப்படி நீங்கள் மக்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே கிடப்பீங்களா? மனவளக்கலைக்கு வந்தும் வருஷக்கணக்காச்சு, இன்னும் உங்களுக்கு நோய் பிரச்சனை தீரலையே, துன்பப்படுறீங்களே. அப்புறம் திடீர்னு நோய் வேற வந்துடுது, ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க, இப்படிங்கிறாங்க. நீ இறை உணர்வு பெற்றால் நீ நிச்சயமா 80 வயதுக்கு மேல் வாழ்வாய், வாழ முடியும். நோய் வந்தாலும் குணமாகும். புரியுதுங்களா? கர்ம வினைகள் கூட பாக்கி இருந்தா அது 80க்கு மேல தான் வரும். ஞானிகளுக்கும் நோய் வரும். எப்போ? அந்திய காலம். இந்த உடல் என்னைக்கு பயன்படாதோ, உலக இன்பங்களை துய்ப்பதற்கு மட்டுமல்ல, சமுதாயத்துக்கு என்னைக்கு பயன்படாதோ, பிறருக்கு உதவுவதற்கும் என்று பயன்படாதோ, அப்பதான் வரும் கர்ம வியாதிகள். அது 80க்கு மேல. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மனவள கலைஞர் சாக மாட்டான். சாகா கலை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இதை உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். நான் வாழ்கிறேன். எனக்கு இப்போவே வயசு 80. நான் வாழ்ந்துட்டேன். கண்டிப்பாக வாழ்வேன், இன்னும் வாழ்வேன். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க சகோதர சகோதரிகளே. அப்போது என்ன பண்ணணும்? அந்த ஜீவகாந்த சக்தியை நீ அளவோடு செலவு பண்ணணும். அப்போ அதுக்கு தான் உறக்கம். நீ உறங்கும்போது மன இயக்கம் நின்றும். பொருள் ஈட்டும் தொழில், பொருள் ஈட்டும் செயலோ, உடல் இயக்கம் நடக்கும், ஜீரண வேலை நடக்கும். மன இயக்கத்தை நிறுத்தி விடுகிறீர்கள். ஏன்னா மன இயக்கத்தில் தான் செலவாகுது. நேற்று ஒரு மருத்துவருடைய உரையை கேட்டேன் யூடியூப்ல. 10 மணிக்கு படுத்துருங்கன்ட்டார். 10 மணிக்கு படுத்துருங்க, 11 மணிக்குள்ளேயாவது தூக்கம் வந்துடும். ஆனால் குறிப்பாக 11லேருந்து 3 மணி வரையில் நல்ல உறக்கம் இருந்தாலே போதும். 4 hours. அது நல்ல உடம்பாக இருந்தால் அப்படி இருக்கும். இல்லை இளைஞர்கள்
கொஞ்சம் உறக்கம் கூடுதலாக தேவைப்படலாம். 10 மணிக்கு படுத்துருங்க. அப்போ உறக்கம். இந்த உடல் உறவில் தானே அதிகமான ஜீவகாந்தம் செலவாகுது. அப்போ அதனால தான் உடல் உறவில் அது பற்றிய அறிவு இருக்கணும். அதிகமான இன்பம் 5 புலன்களுக்கும் ஒரே நேரத்தில் இன்பம். வள்ளுவர் சொல்றார், கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் 5புலனும் இந்த பால் உறவிலே இருக்கிறது. காமத்து பாலில் சொல்றார், இன்பத்து பாலில். அந்த பெண்ணோட கொள்ளுகிற உறவுல தான் 5 புலன்களுக்கும் இன்பம். அதனால தான் அந்த அந்த இன்பத்தில் ஆசை எல்லாருக்குமே. பொருள் உறவு இன்பத்தை நீங்கள் சிறு வயதிலிருந்தே அனுபவிக்கிறோம். நான் பால் உறவு இன்பத்தை திருமண நாளில் இருந்து தான் அனுபவிக்க முடியும். அதுவும் கணவன் மனைவி உறவில், ஒருவனுக்கு ஒருத்திங்கிற உறவில் அந்த அன்பு அங்கே தான் இருக்கும். அன்புள்ள வாழ்க்கை துணையோடு பால் உறவு இன்பங்களை தூய்க்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ அந்த வாழ்க்கை துணை யாரு? அவளும் நான் தானே. அவரும் கணவன் இறைவன், நானும் இறைவன், 2 பேரும் சேர்ந்து தான் அனுபவிக்கிறீங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா அளவோடு அனுபவிப்பீங்கல்ல. அளவுக்கு மேலே அனுபவிச்சா நோய் வரும். நான் சீக்கிரம் செத்து போயிட்டேன்னா நான் உலக இன்பங்களை அனுபவிக்கிறேன், நான் பிறருக்கு உதவணுமே. இயற்கை நியதிப்படி நான் 80 வயசுக்கு மேலே வாழணும். அது வரைக்கும் நீ பிறருக்கு உதவணும். ஏன்னா நீ பிறருக்கு உதவுறது சமுதாய சேவை தானே. மகரிஷி உலக சமுதாய சேவா சங்கம் சார். இந்த உலக மக்கள் அத்தனை பேருக்கும் சர்வீஸ். அவங்க எல்லாம் துன்பமில்லாமல் வாழ அந்த அறிவு, ஆன்மீக அறிவு, இந்த ஆன்மீக அறிவை கொடுக்கணும். அருள் தொண்டாற்றணும். பொருள் இல்லாதவங்களுக்கு பொருள் கொடுக்கலாம், பொருள் வறுமையில் இருப்பவர்களுக்கு பொருளை கொடுக்கலாம். ஆனால் பொருள் வறுமைக்கு கூட காரணம் அறிவு வறுமை தான். அப்போ இந்த அருள் தொண்டு ஆற்றுவதற்கு நான் வாழணும் இல்லையா? அதனால தான் அருள் நிதின்னு சொன்னோம். அப்போ இந்த உடம்பை, இதோட மதிப்பெல்லாம் தெரிஞ்சோம்னா இங்கே தான் அன்பு வருது. அன்பு வந்தால் அறிவும் வந்துடும். இந்த அன்பும் அறிவையும் பிரிக்க முடியாது. புரியுதுங்களா? அன்பு இருந்தாலே அது அன்பு எப்படி அந்த அறிவின் செயலில் தான் அன்பு வெளிப்படும். ஒரு சொல்லுவாங்க, எங்க அன்பு வச்சிருக்கேன், என்ன அது செயலெல்லாம் தெரியணுமாப்பா. அறிவார்ந்த செயல். இப்போ நல்லா புரிஞ்சிட்டிங்களா அன்பானவர்களே? அப்போ இறை உணர்வு பெறணும். நான் யார் அறிந்த அன்பு வந்துடும். உடல் நலம் காக்கும் அறிவு விளங்கி விடுமா இல்லையா? இதுதான் இன்ட்யூஷன். இப்போ அறிவை அறிந்து விடலாம். அப்போ நீங்கள் இப்போ இந்த நிமிடத்திலிருந்து இப்போ எப்படி வாழ்வீங்க? இந்த நோய்க்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, அப்புறம் எண்ணம், ஆசை. நீ இன்னும் ஆசைப்படுகிறாய். நீ கடவுளை அறிந்தா உனக்கு ஆசை இருக்காது. நீ அனுபவிக்கிறல்ல உலக இன்பங்களுக்கு. நீ இப்பவுமே அனுபவிக்கிற. நீ எப்பவுமே அனுபவிக்கிற. இந்த உடல்ல மட்டுமல்ல, எல்லா உடல்லையும் நீ தான் அனுபவிக்கிற. இது தெரிஞ்சு நீ எவ்வளவு காலம் அனுபவிக்கிற? இந்த உடல்ல மட்டும் நீ அனுபவிக்கிறதா நினைச்சா, இந்த உடலுக்கு மரணம் வந்த போது வந்துட்டா அனுபவிக்க முடியாது இல்லையா? நீ என்ன நினைக்கிற? பொதுவா தன்னை அறியாதவன் இந்த உடல் தான் அனுபவிக்குது, நான் இந்த உடல்ல தான் அனுபவிக்கிறேன். நான் என்பது இந்த உடல். அதனால இந்த உடல் ஒரு நாள் அழிஞ்சு போயிடுமே, அதுக்குள்ளால அனுபவிச்சிருவோம் என்று பேராசைப்பட்டு அளவுக்கு மேலே அனுபவிக்கதான் மயங்குகிறாய்.
புலனின்ப மயக்கம், அதுதான் அங்கே துன்பம் வருது. அப்போ நான் யார்ன்றதை அறிஞ்சா, அப்படி அனுபவிக்கும் போதும் கூட இன்னொருத்தர் அனுபவிக்கிறாரு. அவர் எங்கேயோ போய் அனுபவிக்கிறாரு, சுற்றுலா போறார், நட்சத்திர விடுதிகளுக்கு போய் அனுபவிக்கிறாரு. அதை பார்த்து நீ பொறாமைப்படுகிறாய். அதான் பேராசை. பேராசை தான் பொறாமை. அழுக்காறு அவா. அப்புறம் தான் அவனுக்கு கோபம் வருது, கவலை வருது, பயம் வருது. இதான் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன். இது மனம் துன்பப்படுகிறது. அதான் ஆசை. யாருக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறதோ, பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்ப ஆசை இருக்கிறதோ, அவர்களுடைய மனதில் நிறைவேறாத, நல்லா புரிஞ்சுக்கங்க, நிறைவேறாத ஆசைகள் இல்லாதவரின் மனதில் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்களும் இருக்கும். அப்போ இந்த 6 தீய குணங்களோடு வாழ்வதுதான் மன துன்ப வாழ்வு. எல்லாம் புரிஞ்சிச்சா? அப்போ உடல் துன்பம் என்ன பார்த்தீங்களா? உடம்பில் வலியோடு வாழ்ந்தால் உடல் துன்ப வாழ்வு. அப்போ மனதில் இப்போ நோயோடும் நிறைவேறாத ஆசைகளோடும் வாழ்வது தான் உடல் மன துன்ப வாழ்வு. புரிஞ்சுச்சிங்களா? இப்போ ஆன்மாவை அறிந்தால் உனக்கு உடல்நலம் காக்கும். உடல்னா என்ன, நோய் எப்போ வருது, அப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இனி என்ன பண்ணணும்? நம்ம எல்லாருமே இந்த 100க்கு 100 நூல் பிடிச்ச மாதிரி 5 அளவு முறை காத்துற முடியுமா? மெய்ஞானிகள் கூட முடியாது. சுற்றுப்புற சூழல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? ஞானிகளும் அஞ்ஞானியும் ஒரே உணவு தானே சாப்பிட்றான், ஒரே காற்று தானே சுவாசிக்கிறான். அப்போ அவங்களுக்கு நோய் வருமா வராதா? சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம், இது கரு அமைப்பு, முன்னோர்கள் செஞ்சது. இதே 5 அளவு முறை மீறியும் அந்த 6 தீய குணங்களால் பேராசைப்பட்டு, சினம், அதெல்லாம் என்ன பண்ணுறோம்? பொறாமை, பிறரை துன்புறுத்தி, பிறர் வளம் பறித்து, அதான் இரண்டொழுக்க பண்பாடை மீறுகிறான். அப்போ பிறருடைய வருத்த அலையை வாங்கி நோய்வாய்ப்படுறானா இல்லையா? இது முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்கல்ல, அதுக்குரிய நோய் வருமா வராதா நமக்கு காலத்தால்? இதான் விதி, சஞ்சித கர்மம். அது தானாக வரும். நீ இப்போ அப்போ என்ன செய்யணும்? நீ இப்போ 5 அளவு முறை காக்கணும், பிறர் துன்பம் 2 ஒழுக்க பண்பாடு மட்டும் கடைப்பிடிக்கணும், உறுதியாக கடைப்பிடிக்கணும். அப்போ என்ன ஆகும்? அந்த சஞ்சித கர்மம் கரையும், நல்வினைகள் செய்கிறப்போ. அப்போ புண்ணிய வாழ்வு. இந்த பாவத்துக்கு பரிகாரம் புண்ணியம் சொல்கிறோமா இல்லையா? இப்படி வாழ்ந்தோம்னா அந்த நோய், கரு அமைப்பினால் வரக்கூடிய நோயை நம்ம தடுக்கலாம், தணிக்கலாம், போக்கலாம். சரி, அதுக்கு இது மட்டுமா? இப்போ சத்து குறைவு வந்தால் நோய் வரும். அப்போ அந்த சத்துக்கு உயிர் சத்துக்களை குறையாம பராமரிக்கிறதுக்கு தான் ஒரு பயிற்சி கொடுத்தோம், காயக்கல்ப பயிற்சி. வித்து குழம்பை அமுத ரசமாக்கும் கலை. அப்போ இளமை காத்து முதுமையை தள்ளி போடும். உடம்புல சீவ ரசாயனம் அமுத ரசமாக மாறிடுது இல்லையா? எல்லா உறுப்புகளுக்கும் செல்லுகளுக்கும் தேவையான சத்துக்கள் கிடைச்சிரும். உணவும் அதுவே, மருந்தும் அதுவே. அப்போ உணவில் அளவு முறை, உணவு கிடைக்கல, சாப்பிடவே வேண்டான்றாங்க சித்தர்கள். இப்போ நல்லா பயிற்சி பண்ணுறவங்க என் போன்றவங்களாம் உணவு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒரு வேளை சாப்பிட்டாலே போதும், மற்ற நேரம்லாம் தண்ணி குடிச்சிக்கலாம். அப்படி எல்லா சத்தும் கிடைச்சிருமே. அதுதானே காயகல்ப பயிற்சி கொடுத்தோம். இதுதான் அறிவு. காயகல்ப செய்யணுங்கிற அறிவு வேணும். உழைப்பு எல்லாருக்கும் சரியா இருக்குதா? அதை முன்னோடுக்கு இருந்ததா?
நாம செஞ்சா இருக்கு. அப்பதான் உடல் பயிற்சி, அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு. இப்போ உடல் பயிற்சின்றது என்னங்கிறீங்க? சுத்தம் சுகம் தரும், கழிவுகள் வெளியேறும், எஸ்கிரீட்டரி சிஸ்டம், அந்த கெட்டுப்போன செல்கள் எல்லாம் வெளியேறிடும். மாதிரி சொல்லுவாங்க, அந்த டார்ச்லைட்டில் செல்லு போடுறங்க, ஒரு செல்லு கெட்டு போச்சு, அதில் புதிய செல்லை போடணும்னா பழைய செல்லை எடுக்கணும் வெளியில். அது அது உடலுக்கு சரியான அசைவு கொடுக்குற போது அதான் பயிற்சி. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம் சீராக இருக்கணும்னா அந்த கழிவுகள் தேங்கும்போது தானே செல்களும் கெட்டு போகும், கெட்டுப்போன செல்லும் வெளியேறணும். புரிஞ்சுதுங்களா? இந்த அறிவு இருந்தா இதெல்லாம் யாரு சொல்றா? இறைவன் சொல்லுகிறான். அப்ப நமக்கு என்ன ஆயிடும்னு பாருங்களேன். இப்போ உடல் பயிற்சி செய்யறதும் காயக்கல்ப பயிற்சி செய்யறதும் மருத்துவம், இது ட்ரீட்மெண்ட், இது ப்ரிவென்ஷன் அண்ட் கியூர் ரெண்டுமே சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ அறிவு அன்பும் வந்துடுச்சு, அறிவும் முழுமையாக விளங்கி விட்டது, ஞானம் வந்து விட்டது. அன்பும் அறிவும் நமக்கு இப்போ அப்படியே அன்பு மலர்ந்து விட்டது, அறிவு முழுமை பெற்று விட்டது. ஞானம், உடல்நலம் காக்கும் ஞானம், இது யார் சொன்னது? இறைவன். அப்ப இறைவனிடம் எப்படி பெறுவ? அதுதான் தவம். நான் இன்றைய உரையினுடைய சரியான அந்த தவத்தை பற்றி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தவம் பண்றதுக்கு எப்படி தவம் பண்றதுன்னே தெரியல. எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. நேற்று கூட கேட்டாங்க, அது ஏதாவது இந்த உருவ தெய்வங்களை நினைக்கணுமா, மூச்சை கவனிக்கணுமா, அந்த இந்த 7 சக்கரங்கள் எங்கே இருக்குது, முதுகில் இருக்குதா, முன்னால் இருக்குதா, எங்கே இருக்குது, எப்படி பண்ணுறது, என்ன கலரு, என்னென்னமோ கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சிவகாந்தத்தை கவனிங்க, அவ்வளோதான். ஆக்னையில் கவனிக்கிற மாதிரி இந்த மையங்களில் கவனிங்க, அதுவே தவம். அந்தந்த மையங்களில் அது பாட்டில் வந்து குவிஞ்சிரும். பஞ்சபூத சக்திகள் குறைகிற போது அந்த 7 சக்கரங்கள்லையும் சுரக்கக்கூடிய அதுக்குரிய சுரப்பிகள் அது கரெக்டாக சுரக்கும். ஜீரண சுரப்புகள் அதெல்லாம் ஜீரணம் ஒழுங்காக நடந்துடும். தவத்திலேயே நோயை குணப்படுத்தலாமே. அப்போ இதை பற்றி நமக்கு தவமே செய்ய தெரியல. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் எனக்கு என்னோட தொடர்பு கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். என்னுடைய அலைபேசி எண் இங்கே உங்களுக்கு போடுவாங்க, 7010955530. நான் எப்பவும் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேன், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் டெய்லி போடுறேன். எதுக்கு போடுறேன்? என்ன கேளுங்கன்னு தான் சொல்கிறேன். ஆசிரியர்கிட்ட தானே கேட்கணும். நமக்கு எல்லாருக்கும் ஆசிரியர் வேதாத்திரி மகரிஷி. அவர் இப்போ இல்லையே. அவரிடமிருந்து அவர் சொன்னதை, இறைவனிடமிருந்து பெற்றதை ஆசிரியர்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். அப்போ எங்ககிட்ட கேளுங்க, ஆசிரியர்கள்ட்ட. அதுதானே நம்பர் கொடுக்குறோம். இப்போ புரிஞ்சுதா? அன்பும் அறிவும். இப்போ என்ன, உடல்நலம் காக்கிற அன்பு இருந்ததுன்னா உடல்நலம் காக்கிற அறிவு வந்துடும். ரைட். இந்த உடல்நலம் காக்கணும்னா, உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னா பொருள் வேணும்ல. அப்போ இறைநிலை சொல்லுது, நான் எல்லா பொருளும் பிறப்போட இணைப்பு வச்சிருக்கேன்டா. 5 பூதங்களும் உயிரினங்களும், ஓரறிவு முதல் 5 அறிவு ஜீவன்களும் யாரு எதுக்குது? நாம் வாழ்றதுக்கு, மனிதன் வாழ்வுக்கு தேவையான இயற்கை வளம். உனக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்து, அதாவது வேண்டல் வளம் தெரிந்து, உனக்கு என்ன பொருள் வேணும், அதை அந்த பொருளை ஈட்டுகிற தொழில் அறிவை வளர்த்து கொண்டு உழைத்து, தனியா இல்லை, சமுதாயத்தோடு இணைஞ்சுதான் பார்க்க முடியும். தனி மனிதனாக உழைக்க முடியாது. ஒரு பிடி உணவு எல்லாருக்கும் தானே பொருள் வேணும். அப்போ சமுதாயத்தோடு கூடி இயற்கை வளம் கெடாமல், 5 பூதங்களுடைய இயற்கை தன்மையை கெடுக்காம,
தான் சொல்கிறான். வித்தவுட் டிஸ்டர்பிங் தி நேச்சுரல் ரித்தம். இன்னைக்கு பாருங்க, மண்ணை கெடுத்துட்டோம், நீரை கெடுத்துட்டோம், வெப்பத்தை கெடுத்துட்டோம், காற்றை கெடுத்துட்டோம், விண்வெளியை கெடுத்துட்டோம். ஐம்பூதங்களையும் இதுதான் கடவுள்னு தெரியாம கடவுளே என்னை காப்பாத்துங்கிறீங்களே. இந்த ஐம்பூதங்களை கெடுத்து அந்த பொருட்களை பயன்படுத்தி தானே நோய்வாய்ப்படுறோம். புரியுதுங்களா? இப்போ பிளாஸ்டிக் பொருட்கள், இந்த செயற்கை ரசாயனங்கள் கலந்தது, இது அவ்வளவு உடம்புக்கு கேடு வருது இல்லை? உணவுலேயே உணவு நஞ்சாக்கில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி, இந்த பொருளை அவட அளவு என்ன, நமக்கு எப்போ என்ன பொருள் எவ்வளவு வேணும், என்ன தரத்தில் வேண்டும், இதை திட்டமிடணும். இது தனி மனிதனாக திட்டமிட முடியாது. அதுதான் அரசாங்கம். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். நல்ல ஒரு ஆட்சி நிர்வாகம், திறமையும் நேர்மையும் உள்ள ஆட்சி நிர்வாகமும் அமைஞ்சு, தனி மனிதனுடைய தொழில் அறிவு உழைக்கும் போது அந்த பொருளை ஈட்டி அந்த அரசாங்கம் என்ன பண்ணும்? உழைக்க தெரியாதவங்க ஏழைகளுக்கு பகிர்ந்து அளித்து விட்டால், இங்கே யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா சொல்லுங்களேன்? இப்போ பொருள் பிரச்சனைனால மன துன்பப்படுறீங்க. மன துன்பம் புரியுதில்லை இப்போ? அப்போ கடவுளை அறிந்தால் உனக்கு என்ன வந்துடும்? அறிவு வந்துடும். என்ன அறிவு? தொழில் அறிவு. அப்போ இந்த பொருளை எப்படி ஈட்டணும், எப்படி பயன்படுத்தணும், சிக்கனமாக பயன்படுத்தணும். மகிரி சொல்றாரு, பிறருடைய தேவையை மதித்து உன்னுடைய தேவையை கட்டுப்படுத்தி கொள்ளணும். எப்போ? பிறர்னா யாரு? அவரும் நீதானே. அப்போ இறைவன் கொடுத்த பொருள் இயற்கை வளம், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தனுக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான், அனைவருக்குமாக கொடுத்தான். இது எப்போ புரியும்? நீ ஆன்மீக அறிவு. இந்த ஆன்மாவை அறிந்தவங்க ஆட்சி நிர்வாகத்துக்கு வரணும். அதான் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள். ஆன்மீக இப்போ ஆன்மாவுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் சொன்ன சம்பந்தம் இல்லைன்னு? ஆன்மாவை அறிந்தவர்கள், கடவுள் பற்றிய அறிவு உள்ளவர்கள் தான் ஆட்சிக்கு வரணும். இப்போ நம்ம நாட்டில் இதுவரைக்கும் வரல கடவுளை அறிந்தவர்கள், ஆன்மாவை அறிந்தவர்கள். அதனால நம்ம நாட்டில் இவ்வளவு பொருள் பிரச்சனை. அந்த அன்பு இல்லாதனால தான் அந்த பொருளை பறிக்கிறான். உழைச்சி பொருள் ஈட்டல்ல, பொருளை பறிக்கிறான். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. பொருள் காக்க பொன்னை காக்க போரிட்டு மடிகின்றார். அப்போ அங்கே உறவு பிரச்சனை வந்துடுது இல்லை? உறவு நலம் இருக்குமா? எல்லாரும் யாரு? நான் தான். உறவு யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இந்த ஆன்மீக அறிவு தான். அப்போ பொருள் வளம் காக்கும் அறிவு நமக்கு விளங்கிவிடும். நட்பு நலம் காக்க எல்லாரும் நான் தானே. இப்போ என்ன வேணும்? பொருளும் அறிவும் வேண்டும். இப்போ பொருள் இல்லாமல் துன்பப்படுறான், அறிவு இல்லாமல் துன்பப்படுறான். பொருள் இல்லாதவனுக்கு பொருளை கொடு, பொருள் ஈட்டுவதற்கான அறிவை கொடு. அறிவு வறுமை தான். என்ன இங்க உறவு பிரச்சனைக்கும் காரணம் அனைவரும் நான் தான். அப்போ எனக்கே நான் தீங்கு செய்வேனா? இருக்கிற பொருளெல்லாம் யாருக்கு? எல்லாருக்கும் ஆனது. அப்போ இப்போ பாருங்க, யாராவது ஏழைகள் இருப்பாங்களா நாட்டில்? காவல் நிலையத்தில் புகார் இருக்குமா? உறவு பிரச்சனை. நீதிமன்றங்களில் வழக்கு இருக்குமா? உரிமையியல் நீதிமன்றம், குற்றையியல் நீதிமன்றம், குடும்ப நீதிமன்றத்தில் வழக்குகள். அங்கே சமூக நீதி, சமுதாய ஒற்றுமை, அன்பு இல்லையே. அப்புறம் எப்படி மக்கள் நலமாக வாழ முடியும்? எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் கடவுளை வேண்டுறீங்களே, கடவுளே எங்களை நல்லா வை, நல்லா வை, நல்லா வை. நீ கடவுளை அறியாமல் நீ நல்லா இருக்கவே முடியாது. அதனால தான் பகவத்கீதையில் பகவான் சொல்றாரு, துன்பமில்லாமல் வாழ எங்களை நல்லா வையன்னு என்னை வேண்டுவதற்கு வருகிறார்கள் மக்கள் எல்லாம். அர்ஜுனா, என்னை வேண்டி பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை, என்னை அறிவதற்கு வர வேண்டும்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நண்பர்களே, இப்போ பாருங்க, அன்பு அறிவு
இந்த உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவு பெறணும் இல்லையா? மன நிறைவு அது எப்போ? அனைவரும் நானே. மன நிறைவு, எல்லாரும் நான் தான். இப்போ மன நிறைவு வந்துடும். ஏனென்றால் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கும் நான் ஆத்மா அழிவற்றவன். அதான் போதும் என்ற நினைவு. அப்போ ஆசை இருக்காது. பொருள் புகழ் செல்வாக்கு புலன்பும் நான்கும் போதும் என்ற மன நிறைவோடு வாழ்வான். இப்போ பாருங்க, அன்பு மலர, அறிவு முழுமை பெற, மன நிறைவு பெற என்ன வேண்டும்? ஆன்மீக அறிவு. அதுவே நல வாழ்வுக்கு ஆன்மீக அறிவு. அதான் முழுமை நல வாழ்வுக்கு ஆன்மீக அறிவு. அந்த ஆன்மாவை அறிவதற்கு தவம் 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 செய்யணும். இந்த தவத்தை நீங்கள், அதனால தான் இங்கே தீட்சை கொடுக்குறோம். உடல் பயிற்சி காயக்கல்பம் அது பிறகு. அது சிலருக்கு இல்லாமல் கூட, உடல் பயிற்சி இல்லாமல் காயக்கல்ப பயிற்சி செய்யாமல் கூட உடல் நலத்தோடு வாழ்கிறாங்க எத்தனையோ பேர். ஆனால் அறிவு, அந்த அறிவை அறிந்து மன நிறைவோடும் வாழ்வதற்கு ஆன்மாவை அறிய வேண்டும். ஆக அறிவை அறிய, மன நிறைவு பெற, அன்பு மலர. இந்த அன்பு மலரணும் அல்லவா? இப்போ உடல் நலத்தோடு வாழ்கிறாங்க, பொருள் வளத்தோடு வாழ்கிறாங்க. ஆனால் அன்போடு வாழ்கிறாங்களா? நட்பு நலத்தோடு வாழ்கிறாங்களா? மன நிறைவோடு வாழ்கிறார்களா? அப்போ பொருள் வளம் வச்சுருக்கவன் அன்பு இருந்தால் ஆடம்பர செலவு பண்ண மாட்டான், எளிய வாழ்க்கையை வாழ்வான். சிக்கனம் இதெல்லாம் நடந்துருக்குதா? இந்த நாட்டில் இருக்கிற செல்வந்தர்களுக்கெல்லாம் அன்பு இருக்குதா? அன்பு இருந்தால் அந்த ஏழை செல்வந்தருக்குள்ள இடைவெளி, அங்கே அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கெட்டி அருகினிலே ஓலை குடிசையை வச்சிருக்கிறோமே. இது என்ன பொன்னான உலகமா? அன்பானவர்களே, அனைவரும் சிந்தியுங்கள். அன்பும் அறிவும் நிறைவும் மனிதனுக்கு வேண்டும். அதுதான் நலவாழ்வு. நலவாழ்வுக்கு தன்னை அறிய வேண்டும், கடவுளை அறிய வேண்டும். அதற்கு சரியான பயிற்சி தவம் 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 என்று கூறி, அந்த அகத்தவம், அந்த தியானம் செய்யுங்கள். அன்பு மலரும், அறிவு முழுமை பெறும், மன நிறைவு பெறுவீர்கள் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.